ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று தினம் 28/9/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இங்கெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இல்லை. ஸோ வந்து இந்த சென்னை ஸ்பெசிஃபிக்காக இருக்கு இல்லையா, சென்னை, தமிழ்நாடு, இதெல்லாம் கூட ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இல்லை. ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம். சவுத்துமே ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நம்ம நார்மலாக இதுக்கு வந்து வந்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னி அக்ராஸ் த பார்க் ஸ்ட்ரீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாகவே நிறைய டைம் வந்து இந்த சீயில் வந்து பார்டர் க்ராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஸ்ரீலங்கன் நேவி வந்து நம்ம இந்தியனுடைய ஃபிஷர்ஸ் மேலே வந்து அட்டாக் பண்ணுறாங்க, அவங்கள வந்து கைது பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கேட்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கலவரங்கள்லாம் நடக்குது இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளின்னு கூட சொல்லலாம் ஒரு சின்னதாக. ஸோ அதாவது இந்த ஜேர்னி அக்ராஸ் த பார்க் ஸ்ட்ரீட் அப்படின்றது ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காலேருந்து இந்தியாவுக்கும் போகிறதுக்கான அப்ரூவல் தான். ஸோ இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே ஒரு நாகப்பட்டினம், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நாகப்பட்டினத்துலேருந்து ஸ்ரீலங்கா, நார்த்து ஸ்ரீலங்காவில் இருக்க கார்கேஷ் துறை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இந்த ஃபெர்ரி சர்வீஸ் அப்படின்றது முன்னாடி இருந்தது. நாகப்பட்டினம் கார்கேசந்துறை ஃபெர்ரி சர்வீஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இது ஆக்சுவலி ஒரு ஹிஸ்டாரிக்கல், அதாவது காலகாலமாக வந்து போகிற இந்த ஒரு பாத்வே தான். ஆக்சுவலி இது புதுசு கிடையாது, ஆனால் இது ரொம்ப நாளாக இருந்தது. மறுபடியும் வந்து லாஸ்ட் இயர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பிஎம் நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களும் அங்கே ரணில் விக்ரமசிங்கே அவங்க 2 பேரும் வந்து மீட் பண்ணி இதை வந்து மறுபடியும் இனாக்ரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஓல்டு கனெக்டிவிட்டி ப்ராசஸை போன வருஷம் வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சுருந்தாலுமே இதனால் நிறைய சேலஞ்சஸ், நிறைய சண்டைகள்லாம் வருது அப்படின்றதுக்காக அப்புறமா கேன்சலுமே பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இது இப்போ மறுபடியும், அதாவது லாஸ்ட் மந்த் ஆகஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியுமே வந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி வந்து இது இருக்கிறது அப்படின்றது ஈவன் நம்மளோட இந்தியன்ஸ்க்குமே சரி, நார்த் ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸுமே தமிழன்ஸும் நார்த் ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸுமே கல்ச்சர் விஷயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஒற்றுமைகள் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அதை தாண்டி பேச்சு வழக்கு தமிழ் மொழியில் பேசுகிறதும் சரி. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒற்றுமையாக இருக்குது, கல்ச்சர், லாங்குவேஜ், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள். ஸோ இது தாண்டி நம்ம கமர்ஷியல் பிரகாரம் பார்த்தா இந்த கிராஸ் பார்டர் ட்ரேட்ஸ் அது அதிகமாகும். இந்த ரெஃப்யூஜிஸ் கிட்டலாம் நிறைய நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். நிறைய டூரிசம் இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காலேருந்து இந்தியாவுக்கு டூரிசம் வந்து நிறைய அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் வந்து கட்டுப்படுத்தி நிறைய தேவையில்லாத எதிர்ப்புகள்லாம் வரதை வந்து கட்டுப்படுத்தி இது வந்து நல்லபடியாக போகும் அப்படின்ட்டு வந்து நம்ம பார்க்கணும். இனிமேல் பொறுத்து தான் பார்க்கணும். போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அடுத்ததாக நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஈசி ஆஸ்க் மகாராஷ்டிரா வை இட் டிட் நாட் ஃபாலோ ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் அப்படின்றது. ஸோ இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து நார்மலாக வந்து எலெக்ஷன் நடக்கும்போது கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து அவங்களுடைய கூற்றை வந்து வைப்பாங்க, எங்களுக்கு இத்தனை கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வேணும் அப்படின்றது. ஸோ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. லைக் ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்கள எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் ரொம்ப ஒரு கட்சிக்கு சம்மந்தப்பட்டமாக ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து வேறு ஒரு இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த டைம், அந்த எலெக்ஷன் பீரியடுக்கு மட்டும் ஸோ இந்த மாதிரி நடக்கும். பட் ஆனால் இப்போ மகாராஷ்டிராவில் வந்து அது நடக்கலை அப்படின்றது தான் வந்து கேட்டிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தாண்டி எலெக்ஷன் கமிஷன் கேட்கலாமா இவங்களுடைய அது வந்து இவங்களுடைய ஒரு ரூலா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். கான்ஸ்டியூஷன் பிரகாரம் இது வந்து இடம்பெற்றே இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் வந்து இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிளாக கேள்வி கேட்கலாம் அப்படின்றது. ஸோ ஆர்டிகல் 324 பிரகாரம் பார்த்தா சூப்பர் இன்டெண்டன்ஸ் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன் டு பி வெஸ்டட் இன் அண்ட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிரகாரம் அதாவது இதான் அந்த ஒரு சம்மந்தப்பட்ட ரொம்ப ஒருத்தவங்க வந்து ஒரு கட்சிக்கு சாதகமாக பண்ணுறாங்க அப்படின்ற சென்ஸ் அவங்கள மட்டும் தற்காலிகமாக அந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இது நேமிங் அருணாச்சல் பீக் ஆஃப்டர் த 6th டலாய் லாமா இலீகல் நல் அண்ட் வாய்ட் சைனா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி அருணாச்சல் பிரதேஷ் இருக்க நடுவில், அதாவது
ஜியாகிரஃபி பிரகாரம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மலை மாதிரி தான். ஸோ கரெக்டாக தவாங் அண்ட் தென் வெஸ்ட் கமெங் ரீஜன் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மவுண்டைன் வந்து மலையை வந்து யாரும் இது வரைக்கும் அவ்வளோவா ரீச் பண்ணதே இல்லை. ஸோ சாங்கியாங் அது ரீச் பண்ணதே இல்லை அப்படின்றதுனால அது வந்து நம்ம நேம் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம வைக்கவும் இல்லை. பட் ஆனால் இப்போ நம்மளுடைய இந்தியன் க்ரூ ஒருத்தவங்க அங்கே வந்து போய்ட்டு ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்களே, ஸோ இதுதான். ஸோ இவங்க வந்து ஆக்சுவலி தலை லாமா, அதாவது இந்த தலை லாமா அப்படின்றது ஒரு போஸ்டிங் வச்சுக்கோங்களேன். புத்திஸ்டில் வந்து ஒரு ஹெட் மாதிரி. புத்திசம் மான்பா புத்திஸ்ட் கம்யூனிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் நிறையவே இருக்கிறது. ஸோ அந்த தலை லாமா அதோடைய ஹெட்டு தலை லாமா அவங்க முன்னாடி சங்யங் ஸ்லாட்சோ பீக் அப்படின்ற ஒரு நேம் வந்து வச்சுருக்காங்க இந்த பீக்குக்கு. அதாவது தவாங் அண்ட் தென் வெஸ்ட் கமெங் ரீஜன் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற மலைக்கு லைக் அருணாச்சல் பிரதேஷ் பீக்குக்கு வந்து 6th தலை லாமாவுக்கு முன்னாடி ஸோ சங்யங் ஞாட்சோ பீக் அப்படின்ற ஒரு நேம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த க்ரூ வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் மவுண்டெய்னரிங் அண்ட் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து போயிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் இதெல்லாம். ஸோ இந்த பீக் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி 21,000 ஃபீட்டு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 20,942 இங்கே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்க 20,942 ஃபீட்டு. இது வந்து கோரிச்சன் ரேஞ்ச், அருணாச்சல் பிரதேஷில் இருக்க கோரிச்சன் ரேஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அது வந்து தவாங் வெஸ்ட் பிஎங் ரீஜனுக்கு நடுவில் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இதை பற்றின ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதை வந்து ஆனால் சைனா வந்து நல் அண்ட் வாய்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்மளுடைய இந்தியாவோட பர்சனல் லைஃப்பில் வந்து வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் எழுப்பியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலுக்கு அப்புறமா. ஸோ ஆல்ரெடி சைனா வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ன்னு சொல்கிறதில்ல, லைக் சவுத் டிபெட்டுன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க அதையுமே மோஸ்ட்லி வந்து அனெக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது அவங்களுடைய நாடாக அவங்களுடைய பிளேஸாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நல் அண்ட் வாய்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க சைனா அவங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம இதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோ வேறு எதுவும் இங்கே அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ இது தாண்டி நானாக வந்து ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். ஸோ தமிழ்நாடு கிராண்ட்ஸ் இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி வந்து நம்ம வந்து ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அது இங்கே இல்லை, பட் ஆனால் இன்டர்நேஷ்னல் எடிஷன்லேருந்து கொடுத்துருந்தாங்க பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான். அது மிசின்ஜம் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட், அதாவது கேரளா திருவனந்தபுரமில் இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பிளேஸ், ஒரு போர்ட்டு பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அட் மிசின்ஜம் அப்படின்ற மாதிரி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரொம்ப முக்கியமான ஒரு நிறைய போர்ட்டு போர்ட்ஸு நிறைய ட்ராவல் பண்ணுற எக்ஸ்போர்ட் பண்ணுற போர்ட்ஸ் இருந்தாலுமே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போர்ட்ஸாக வந்து கருதப்படுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது சைஸ்லையுமே ரொம்ப பெருசு, எவ்வளோ நேரம் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இதை தாண்டி இது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் லைனுக்கு ஜஸ்ட் ஒரு 10 நாட்டிக்கல் மைல் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது இதுக்கும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் வந்து இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாத்வேவாக இருக்குது. சென்னை, கொல்கட்டா இந்த மாதிரி பல விஷயங்களில் போர்ட்ஸ் இருந்தாலுமே இந்த போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு போர்ட்டாக ஏன் செயல்படுத்துன்னு பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் லைன் வந்து ஜஸ்ட் 10 நாட்டிக்கல் மைலில் தான் வந்து இருக்குது நம்மளுடைய டிப் ஆஃப் த கேரளாவிலேருந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10 நாட்டிக்கல் மைல் தான் இருக்குது. ஸோ இது ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் ஏஷியா, யூரோப் இந்த மாதிரி இந்த பக்கம் வெஸ்டர்ன் சைடில் இருக்கிற நிறைய கண்ட்ரீஸை வந்து சவுத் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, பசிபிக் ஓஷன், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் கூட கனெக்ட் பண்ணுது. ஸோ அது கனெக்ட் பண்ணுற ஒரு பிஸியான பிஸ்னஸ் ரூட்னே சொல்லலாம். ஸோ அது கூட வந்து ஜஸ்ட் ஒரு 10 நாட்டிக்கல் மைல் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது அப்படின்னும் போது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் இந்த சென்னை, பெங்களூர், கொல்கட்டா இதெல்லாம் தாண்டி இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு போர்ட்டாக வந்து வருங்காலத்தில் இருக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதை தாண்டி இது வந்து நிறைய மல்டிபர்பஸ் எல்லா வெதருக்குமே இந்த ரூட் வந்து சூட்டபிளான ஒரு ரூட்டாக இருக்குது. ஸோ அப்புறம் க்ரீன் போர்ட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதை அப்புறம் 15 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ அங்கேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்யூச்சரிஸ்டிக்கில் எல்லாமே இருக்கிற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50% ஆஃப் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ரிக்வயர் வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி தரோம். அப்படி நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நம்ம துபாய், கொலம்போ, சிங்கப்பூர் இந்த மாதிரி கண்ட்ரீஸை வந்து நம்ம வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ டிரான்ஸ்ஷிப்மெண்ட்காக.
ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்சிடும், நம்மளே நம்மளை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து வருவோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு போர்ட்டு தான் விசிஞ்சமில், திருவனந்தபுரமில் விசிஞ்சம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து இருக்குது அப்படின்றத வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ மற்றபடி இங்கே வேறு எதுவும் ஸ்போர்ட்ஸில் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இல்லை. ஸோ ஃபைனலி ரீச் டைம் மீண்டும் நாளே இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்க யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.